சில ஊழியர்கள் அதை நம்பி அவங்க பின்னாடி போயிடுவாங்க. நிறைய பேர் அதை நம்பி பின்னாடி போயிடுவாங்க. இறை வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய வார்த்தை ஆண்டவர் கனம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவரும் அவருடைய மகனும் அவருடைய வீட்டாரும் யாரு, சித்தப்பா பெரியப்பா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒரு ஆள் மனமாட்டத்துல கீழ்படியும் பொழுது யாரெல்லாம் ஆசிரியப்படுறாங்க, ஆசிரியப்படுறாங்க. ஆண்டவர் சொன்னபடியே 16வது வருஷம் வாசிப்பார். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படியே பானையிலிருந்து அந்த மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. நல்லா கவனிங்க, அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாவு அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, கொஞ்சோண்டு மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை போய் நான் 2 ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை, சாகத்தான் போகிறோம். சூழ்நிலை எதிராக தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்க, அவங்களும் அவங்களோட வீட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த மாவு என்ன செஞ்சதா குறையவே இல்லை, அழைத்தது என்ன தீரவே இல்லை. அது எப்படிங்க நடக்கும்? ஆண்டவர் சொன்னா நடக்கும். வயசுதா பக்கத்துமே ஆண்டவர் சொன்னார்னா நீங்க நம்புனீங்கன்னா அதன்படியே ஆண்டவர் காசு அப்படியே நடக்கும். ஏன் இந்த எலியா அப்படி சொன்னாரு அப்படின்னு ஆண்டர்ட்ட நான் கேட்டேன். இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்தி கொடுக்க போறேன்னு தெரியாது. நான் எம்கே தான் வந்தேன், ஆண்டர்ட்ட உட்காந்து தெரிவிட்டு இருந்தேன். ஆண்டர் இப்ப இடைப்பட்ட நேரத்தில் பேசுற காரியத்தை தான் அவங்களோட பேசுறேன். கேட்ட இதுதான் எலியா வந்து உலக பிரகாரம் பார்க்கும் பொழுது இவ்வளவு மோசமானதா இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் தெரியுது. அவங்க காரியத்தை ஆண்டர் சொன்னார். மத்திய 10வது அதிகாரம் 42வது வசனம். இச்சிறியவர்கள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாம கரண தட்டுமாண்டிருக்கு. முதல்ல அவர் என்ன கேட்டாரு? அதான் தப்பு பண்றீங்க, கவனமா கவனிக்கணும். என்ன செய்வாரு? எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டுட்டு வந்தாலும் தண்ணி கிட்ட என்ன செய்வோம், கொடுக்கணும். எந்த இடத்துல கொடுக்கணும்? ஆண்டவர் உதவி செய்வார்ன்ற இடத்துல கொடுக்கூடாது. அந்த சூழ்நிலையை பார்த்து அவனோட தாக்கத்தை நம்ம தீர்க்கணும். ஆண்டவர் வந்து நம்ம எந்த இடத்துல கொடுத்தாலும் அவர் அதை உற்று நோக்கக்கூடியதா இருக்கு. அந்த வசத்தின்படியே ஆண்டவர் செய்யறதை ஆசிரியர். இச்சிறியவர்கள் ஒருவர் என் சீடர் என்பது